வணக்கம். பிக் பாஸ் டே 15. இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா, வீக் டேஸ் ஃபுல்லா பிரச்சனை வந்து கொழுந்து விட்டே எரியும். அப்புறம் வீக்கெண்டில வந்து அதுக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கப்படும். ஆனா, இந்த சீசன்ல வீக் டேஸ் ஃபுல்லா கொஞ்சம் நார்மலா தான் போயிட்டுருக்கு. ஆனா, வீக்கெண்டில வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி கேட்கிற சில கேள்விகள் ஒரு பெரிய பிரச்சனைய வந்து உண்டாக்கி, கொழுந்து விட்டு எரிஞ்சு, அதுக்கான ஒரு தீர்வே இல்லாம, அவர் கிளம்புனதுக்கப்புறமும் உள்ளார உள்ள கண்டஸ்டன்ட் அடிச்சிட்டு இருக்கிற மாரி நிலைமையில தான் இந்த சீசன் போயிட்டுருக்கு. அதில முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார உள்ள கண்டஸ்டன்ட்லாம் வந்து பின்னாடி ஒரு கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியே ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் போகணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா, அவர் நினைக்கிற பதில் வந்து உள்ளார உள்ள கண்டஸ்டன்ட்லேருந்து வரலைன்னா, அவ்வளோ ரூடா வந்து பேசுறாரு. ஸ்னாப் பண்றாரு உள்ளார உள்ள நெறைய கண்டஸ்டன்ட்ட. இது போன சீசன்லேயே பார்க்க முடியுது. இந்த சீசன்ல இவ்வளோ சீக்கிரமா அத பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான விஷயம். இத கண்டிப்பா விஜய் சேதுபதி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஏன்னா, அது அப்பட்டமா தெரியுது. ரொம்ப ஒரு என்ன சிறுபிள்ளைத்தனமா இருக்குங்களாம். குழந்தை பண்ற மாரி இருக்கு. ஏன்னா, அது எதுக்கு எடுத்தாலும் வந்து கோச்சிக்கிறதுங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இன்னைக்கு அது மாரி நெறைய விஷயங்கள் நடந்தது. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துஷாரோட கேப்டன்சி பற்றி தான். துஷார்ட் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாரு, யார் யார் எந்தெந்த டீமில் நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கேட்கும்போது குக்கிங்கில் வந்து எஃப்ஜே, இன்னொரு டீமில் இது மாதிரி ஒரு காட்டில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அந்த கேட்டதுக்கான கேள்வியே காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேப்டன்சியில் உள்ள குறைகளை எடுத்து காட்டணும் அப்படின்னு தான். அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு நியூட்ரலான கேப்டனாக நடந்துக்கல. நான் வந்து இந்த கிச்சன் மேலே வந்து நான் வீட்டில் உட்கார மாதிரி இங்கே வந்து உட்காந்தேன். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி லாஸ்ட்டில் வந்து அது பட்டினி போராட்டம் வரைக்கும் போணுச்சு. அவர் அந்த இடத்துல வந்து ஒரு 17 பேர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, மெஜாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு, நான் ஒரே ஒரு ஆள் தான் என் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னை வந்து கண்டிக்கவே இல்லை. என்னோட சொல்கிறதே கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே விஜய் சேதுபதி, நீங்கள் வெளியில் இருக்கிற மாதிரி நீங்கள் இங்கே வந்து இருக்க முடியாது. இது பிக் பாஸ் ஹவுஸு. இங்கே வந்து அவங்க சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாரு. அந்த பதிலே எனக்கு வந்து சரியாக படலை. ஏன்னா, ஆக்சுவலாக இப்போ அதே அந்த பாரு உட்காந்த இடத்துல விதத்தில் அங்கே உள்ள இவங்க அரோராவோ இல்லை வேறு யாராச்சும் உட்காந்துருந்தா துஷார் வந்து இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாரா? இல்லை அந்த ஹவுஸில் உள்ள சபரி ஆகட்டும், கனி ஆகட்டும், யாராச்சும் அப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பாரு மேலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இவங்களோட இந்த கோவமே வருது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியதாக விஜய் சேதுபதியோட வேலை. எடுத்தோடனே இல்லை அது மாதிரி நீங்கள் உட்காரவே கூடாது அப்படின்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸில் சில பிரச்சனைகள்லாம் இப்படி தான் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த ஷோக்கு, நீங்கள் வீட்டில் உள்ள மாதிரி நீங்கள் உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையாக இருங்கன்னா நான் இப்படி தான் வீட்டில் இருப்பேன்ப்பா அப்படின்னு அவங்க வந்து பதில் சொல்லலாம். ஆனால் அந்த பதிலை வந்து விஜய் சேதுபதியை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவர் இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுவார். ஸோ அதனால் ப்ராப்ளி பார்வதி அதை சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்வதி மற்ற எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க, கமருதீன் இப்படி பேசு அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கலாம். சார், நான் அந்த இடத்துல நானாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ பேர் அங்கே வந்து அப்போஸ் பண்ணாங்க. இதை வேறு யாராச்சும் இருந்ததுன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பக்கம் திஷார் வந்து அப்படியே கையெல்லாம் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு என் பக்கம் நிற்கிறீங்க, ஏன் பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வியனா வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அதாவது துஷார் வந்து உண்மையிலேயே அவர் வந்து நியூட்ரலாக இது பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடை நாங்கள் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடை மீதி வச்சோம். அதுக்கு வந்து அவ்வளோ கனிலாம் வந்து சொன்னாங்க, அங்கே அவ்வளோ வெளில சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, நீங்கள் ஆனால் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களே தான் சாப்பாட்டில் யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு உப்பெல்லாம் தூக்கி கொட்டுனாங்க. நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு பண்ணாங்க. ஆனால் அதை பற்றி துஷார் கேள்வியே கேட்கல அப்படிங்கும்போது இவர் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னார், இல்லை அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த வத்தலாக போட்டுருவேன்னு சொன்னாங்க, இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி என்ன கேட்டுருக்கணும், கனி வந்து நீங்கள் சாப்பாடை நல்லா விரும்பி பண்ணுறீங்க. ஸோ சாப்பாடில் அப்படி உப்பு எடுத்து கொட்டினா அவங்களுக்கு என்ன விதமான ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்கனவே சாப்பாடு பஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை. நீங்கள் ரொம்ப வெளித்தனமாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விதத்தில் வந்து சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். துஷார்ட் அதுக்கப்புறம் உங்கள் கான்சன்ட்ரேஷன் வேறையே எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பதிலை முடிச்சுட்டு போயிட்டார். அடுத்து அந்த 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 விஷயத்துலேயே வந்து திவாகர் வந்து எந்திரிச்சு பேச வராரு. திவாகர் பேச என்ன சொல்ல வர்றாருன்னா, நானும் ஏற்கனவே நான் இப்போ வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பிக் பாஸ் ஹவுஸில் அந்த பிரச்சனை நடக்கும்போது நான் பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தேன். அப்போ இவங்க எல்லாருமே எந்திரிச்சு ரொம்ப லேட்டாக வராங்க. ஸோ ரொம்ப லேட்டாக வரனால இங்கே எல்லாருமே சாப்பாடுக்கு சாப்பிட முடியாமல் இருக்காங்க. சாப்பிட்லேனாவே எல்லாருமே டென்ஷன் ஆகிடுவாங்க. அது மாதிரி தான் ஆணுச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க.
அப்படின்னு சொல்ல வராரு. அது சொல்ல வரும்போதே இங்கே ஃப்ளோரில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க, நீங்கள் சொன்னதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக அவர் சொன்னதில் வந்து கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே ஏன் வந்து இந்த சாப்பாட்டில் உப்பு போடப்பட்டுச்சு, துஷார் வந்து அதை எப்படி கவனிக்காமல் விட்டார் அப்படிங்கிறத பற்றி பேசப்படுது. இன்னொரு பக்கம் அந்த உப்பு போட்டதுக்கு இந்த சைடு பிக் பாஸில் உள்ளவங்க அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறாங்க, சூப்பர் டீலக்ஸில் உள்ளவங்க அதுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. இவர் அந்த இடத்துல ஒரு கரெக்டான பாயிண்ட்டை தான் வச்சார். ஆனால் விஜய் சேதுபதிக்கு இன்றைக்கி வந்து திவாகரை பிடிக்கல அப்படின்னு தெரியல, ஸ்னாப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிறாரு, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாஸ்க்கை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கப்புறம் வியானா வந்து அதில் பார்த்திங்கன்னா அரோரா சொல்கிறாங்க. அரோரா வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, அங்கே போனோன்னா ஒரு மாதிரி அங்கே வந்து கூச்சை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சபரி வந்து பார்வதி அப்படின்னு சொன்னார். அது 2 பேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் கலை வந்து பார்த்திங்கன்னா திவாகர்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச திவாகர் வந்து கலையை பற்றி அவ்வளோவா எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, கலைக்கு ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னு தெரியல. ரம்யா வந்து பார்த்திங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வினோத் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எஃப்ஜே வந்து வினோத், எஃப்ஜே வந்து என்ன சொன்னார்னா, இவர் வந்து குத்துறேன் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த வெட்டுவேன்னு சொன்னதை திருப்பி நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் என் முதுகில் குத்துற மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு. அப்சரா வந்து பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் கெமி வந்து பாருன்னு சொன்னாங்க. பிரவீன் வந்து திவாகர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் விக்ரம் வந்து சபரி அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் சபரின்னு சொன்னதுக்கான காரணம் அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அவர் முன்னாடி பின்னாடி குத்திடுவாரோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரோரா வந்து வியானா அப்படின்னு சொன்னாங்க. அரோரா வியானான்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ அவங்க சொன்ன விஷயத்தை அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம், என்கிட்ட தனியாக பேசியிருந்திருக்கலாம், அதை பேசாமல் இங்கே வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்னை முதுகில் குத்தணும்னு நினச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. துஷார் வந்து பார்த்திங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் திவாகர் வந்து வினோத் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுத்தாரு. வினோத் வந்து இது மாதிரி பின்னாடி போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உடனே திருப்பியும் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, இங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க, என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாரு. எல்லாரும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் அரோராட்ட அந்த பதிலை சொன்னீங்களா, அரோராட்ட திருப்பியும் இல்லை இந்த பதிலை நான் எதிர்பார்க்கல, வேறு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்க. வியானாட்ட அதை பண்ணிங்களா, வியானாட்டையும் இந்த பதில் சரியில்லை, வேறு பதில் சொல்லுங்கன்னு கேட்டு வாங்கினீங்க. இப்போ அவர் சொன்னதில் என்ன தப்பு, அவர் வந்து வினோத் இது மாதிரி என்னை பற்றி பின்னாடி பேசி முதுகில் குத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு பக்கம் வினோத் வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ண விட்டதே வந்து ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ இவருக்கு இன்றைக்கி திவாகர் மேலே காண்டா அப்படின்னு தெரியல. அதுதான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது விஜய் சேதுபதி ஆக்சுவலாக பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறது. இது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் பேசணும்னு நினைக்கிறது தான் பேசணும்னு நினைக்கிறாரு. அதுவே வந்து என்ன சொல்கிற ஒரு அடாவடித்தனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்புறம் ஆதிரே வந்து பார்த்திங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கனி வந்து பார்த்திங்கன்னா பாருன்னு சொல்கிறாங்க. கம்ரிதன் வந்து ஆதிரை அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, அவர் தெளிவாக சொல்கிறாரு, வெளியில் நடந்த விஷயங்கள்லாம் உள்ளார எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு. உடனே விஜய் சேதுபதி சொல்கிறார், இது உங்களோட பர்சனல், இந்த பிக் பாஸ் ஹவுஸில் என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே எப்படி கரெக்டாக இருக்கும்? இப்போ இவங்க வந்து ஆதிரை வந்து வெளியில் பேசினதை பற்றியே இவர் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஆதிரை ஒரு பக்கம் அரோராட்ட சொல்லியிருக்காங்க, இவரை பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாலும் அது வந்து பிக் பாஸ் ஹவுஸில் நடந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதை ஒரு பக்கம் இங்கே இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி, கம்ருதனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு பக்கம் அந்த சைடும் சொல்லியிருக்கணும்ல. அதை வந்து சொல்லாமல் இல்லை வேறு காரணங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் உடனே விக்ரம் அப்படின்னு சொல்கிறாரு. பாரு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் விக்ரம்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் என்கிட்ட பேசணும்னு சொன்னார் ஒரு விஷயத்தை பற்றி, ஆனால் பேசவே இல்லை, அவரே அந்த டாப்பிக் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது நடந்து முடித்தோடனே அரோரா வந்து பார்த்திங்கன்னா மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அழ ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சொல்லுவார்னே எதிர்பார்க்கல, இவர் வந்து சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அரோராட்ட ஆதிரை வந்து சொல்லியிருக்காங்க இவரை பற்றி ஏதோ ஒன்று நெகட்டிவாக. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே அந்த அம்மா வந்து ரெடி ஆகிடுச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஏதாச்சும் அடிச்சிருவாரோ இல்லை இது மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாரோ, அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களே சொல்லியிருக்காங்க. அரோராவே வந்து எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் துஷார் பக்கம் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது துஷார், அதில் வந்து பிரச்சனையே இல்லை. அரோரா மேலே நம்மளுக்கு எங்கே வந்து கொஷின் வருதுன்னா, நேற்று அரோராட்ட வந்து துஷார் கேட்குறாரு, நம்ம வந்து ரேம்ப் வாக் போகலாமா அப்படின்னு. அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீன் போடுறாங்க. அவங்க கொஞ்சம் சீன் போட்டோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, சரி வியனா வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த இடத்துல இவர் வியனாவை வந்து ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாரு. உடனே இவர் சொன்ன உடனே அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ருதீன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இவங்க கம்ருதீனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் துஷார் வந்து வியனாவை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் காட்டுது. ஏன்னா ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை நீங்கள் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த மனுஷன் கீழ்த்தனமாக மாறலை, நீங்கள் தான் கீழ்த்தனமாக மாறுறீங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவர் மேலே கம்ருதீன் மேலே அவ்வளோ பயம் இருக்குது, அவர் ஏதாச்சும் பண்ணிடுவார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஏன் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஆளோட இன்னபிலிட்டியை ஏன் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுதான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் சொல்லணும்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆதிரி, ஏன்னா ஆதிரி வந்து கேட்டுருவாங்களே, ஏன் வந்து அதை போய் அவன்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களே. ஆதிரை வந்து அதை கேட்டக்கூடாது, நம்ம வந்து அப்படி பண்ணோன்னு வெளில தெரியக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. நடக்கும்போது இவர் வந்து சொல்கிறாரு உடனே வெளில சொல்லிடுவேன் அப்படிங்கும்போது இதில் ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரொம்ப இவர் வார்த்தைகள் விடுற, கண்டிப்பாக கம்ருதீன் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லலை. கம்ருதீன் நிறைய வார்த்தைகள் விடுறாரு, தேவையில்லாத வார்த்தைகள் விடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பேர் ஹீரோயின் நினப்பா அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழுமுட்டித்தனமான ஒரு வாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் மனசில் வந்து ஆதிரை, அவருக்கு வேணால் ஆதிரை வந்து ஒரு பெரிய ஆளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது மாதிரி பேசுகிறது அவர் இன்னொரு பக்கம் அவரே வந்து அது அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தான். இப்போ எப்படி வந்து அங்கே வந்து அரோரா வந்து அவரை எவ்வளோ கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவர் இன்னொரு பக்கம் கம்ருதீன் ஆதிரையை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை பற்றி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து பேசுகிறதுக்கு அங்கே வந்து அந்த நியாயத்தை சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. லாஸ்ட்டில் இது எப்படி போகுதுன்னா, கம்ருதீன் ரொம்ப கேவலமானவர், மற்றவங்க எல்லாருமே பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி போகுது. இல்லை இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாமே கேவலமாக தான் இருக்குது, ஏன்னா எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து இந்த பாடி பில்டர் துஷார் உள்ளார வராரு. அப்போ வந்து ஒரு மாதிரி சவுண்டு போகிற அப்படின்னு சொல்லி இப்போ இவர் கிளம்புறேங்கும் போது அவர் உச்சிங்கிற மாதிரி கம்ருதீன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உடனே யாரோ நீங்கள் கிளம்புறதுனா கிளம்பு, எனக்கு வந்து டோர் கிளியர் ஆகும், ஃப்ரீ ஆகும், துஷாரோட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க, சரி நீ கிளம்புறா கிளம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு. சரி கம்ருதீன் இதுக்கப்புறம் தானாச்சும் அந்த ஆள் திருந்து வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அரோராக்கு வந்து நாக்க தொங்க போட்டு தான் சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் யாராக இருந்தாலும், ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும், நீங்கள் வந்து ஒரு ஆள் பின்னாடி நாக்க பின்னாடி போட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களை இந்த அளவுக்கு தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ கம்ருதீன் இன்னும் நீங்கள் வந்து நிறைய அரோரானால அடி வாங்க போகிறீங்க, கேவலப்பட போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் எனிவே, ஸோ அதெல்லாம் நடக்குது. இங்கே துஷார் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து பெருசாக சீனெல்லாம் போட்டுட்ருக்காரு. உடனே பார்வட்டை வந்து வச்சு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. துஷார் பார்வதிக்கு தெரியும் நீங்கள் கையை வச்சிங்கன்னா நீங்கள் தான் வெளில போவீங்க, அவங்க வெளில போக மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்கள். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறதுனா நீங்கள் என்ன வேணாலும் பேச முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே துஷாருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, கம்ருதீனுக்கு பண்ணுறதும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து ஒரு பக்கம் இவர் மேலே எழுதுறதாகட்டும் இல்லை பார் மேலே எழுதுறதாகட்டும் சரியில்லை. இன்னொரு பக்கம் விஜேஎஸ்ஏ, அதாவது விஜய் சேதுபதியை அவரை பற்றி நிறையா திருத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஹாப்பி தீபாவளி சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக நல்லா ஜாலியாக சேஃபாக வந்து தீபாவளியை கொண்டாடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.